ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சத்யா தேவராஜன் எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரை அப்படின்ற கேரக்டரில் ரொம்பவே சூப்பர் டூப்பராக நடிச்சிக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம சத்யா தேவராஜன். கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப நாளாகவே ஒரு விஜேவாக இருந்து அதுக்கப்புறம் ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போ ஆர்டிஸ்ட் லெவலில் வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸே கிடச்சிருக்கு. அது எல்லாருமே பார்த்து எப்போ செமையாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிக்கிட்டு இருந்த லெவலில் இருக்கும்போது ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் நிறைய புது ப்ராஜெக்டில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ என்னோட இமெயில் அட்ரஸ் இது தான். அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் எதனா ஆல்ரெடி என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பீங்க அவங்களும், அது மட்டும் இல்லாமல் புது ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏமா ஆல்ரெடி எதிர்நீச்சலாக நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கேன், எதுக்குமா நேற்றுக்கு புது ஸ்கிரிப்ட் சீரியல் என்ன முடிய போதா, இல்லை நீங்கள் என்ன பண்ணி சீரியல் குவிட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இதை கேட்க மட்டும் இல்லாமல் அப்படியே கண்டமேனிக்கு அவங்க கருத்தாவே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே சத்யா தேவராஜன் ரிப்ளை பண்ணும் வகையில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல்லேருந்து நான் நிற்க போகிறதும் இல்லை, விலக போகிறதும் கிடையாது, ஆனால் இப்போதைக்கு கிடையாது, ஆனால் கூடிய சீக்கிரம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்தா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க அஃபீஷியலாக விலகிட்டேன் அப்படின்னும் சொல்லலை, விலக மாட்டேன் அப்படின்னும் சொல்லலை. கூடிய சீக்கிரம் ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நான் விலகலை, நோ அப்படின்றத பற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரியங்கா நல்காரி கிட்டத்தட்ட ஆல்ரெடி அவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜுமே நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அஃபீஷியலாக அனௌன்ஸுமே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நான் அவங்க கூட வாழலை, நான் விலகிட்டேன், எங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ அவங்கள இன்டிமேட் பண்ணுற மாதிரியே ஒரு சில கேப்ஷன்ஸ்லாம் வச்சு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு முந்தானத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போகிறேன், பை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே என்ன இது டெலீட் பண்ண போகிறீங்களா, வந்தீங்க போகிறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அஃபீஷியலாக நம்ம பிரியங்கா நல்காரி இன்றைக்கி அவங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் திரும்ப வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, பட் வருவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாளில் திரும்பி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோ லேக்ஸ் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு யாராவது அக்கௌண்ட் டெலீட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. திரும்ப அவங்க ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் திரும்ப வந்துருவாங்க தான் எனக்கு தோணுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். கேஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.